பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் நம்ம தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக யெகோவா நிஸ்ஸி, தேவனின் விருது கொடி, லார்ட் இஸ் மை பேனர் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். அமலேக்கியன் ஏசாவின் சந்ததியில் வந்தவன். இவன் மாம்சத்துக்குரியவர்களோடு போராடுகிறவன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரெல்லாம் சோர்ந்து போகிறாங்களோ அவங்களெல்லாம் தாக்கி அவர்களை மேற்கொள்ளுகிறவன். இந்த அமலேக்கியனோடு கூட எப்போதும் நமக்கு யுத்தம் உண்டு. ஆனால் தோற்று போகக்கூடாது, நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த அமலேக்கியனை எப்படி ஜெயிப்பது என்பதை தான் நம்ம வேதத்தில் தியானித்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயும் ஆரோனும் ஊரும் மலையின் உச்சிக்கு சென்றார்கள் என்பதை நம்ம முதல் நாளில் தியானித்தோம். பின்பு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தேவ பிரசன்னத்தில் இருந்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் எப்படி அவர்கள் உதவியாய் இருந்தார்கள், ஊழியம் செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள் என்று பல தலைப்புகளிலே நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கும் கூட யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த அமலேக்கியனை மேற்கொள்வதற்கு அவர்கள் மோசேயினுடைய இன்னொரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி இந்த அமலேக்கியனை, கீழே மாம்சத்தோடு சண்டை போடுற அமலேக்கியனை ஆவிக்குரிய யுத்தத்தில் எப்படி இந்த மோசே மேற்கொண்டான் என்பதை தான் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். 12ஆம் வசனம், மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அந்த உறுதியாய் உயர்த்தியிருந்த அந்த கை இப்பொழுது அசந்து போகிறது. சில நேரம் அந்த கையை கொஞ்ச நேரம் தூக்கிக்கிட்டே இருந்தால் அசந்து போய்விடும் இல்லையா? ஒரு நாள் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்து கொண்டிருந்த எங்களுடைய வகுப்பறையில் டீச்சர் இல்லாத நேரம் யாரோ ஒரு பையன் சத்தம் போட்டான்னு சொல்லி ஒரு வாத்தியார் வந்து எல்லாரையும் கையை உயர்த்த சொல்லிட்டார். எல்லாரும் கையை இந்த கிளாஸ் முழுசும் உயர்த்தி இருக்கணும்னு. அன்றைக்கி தான் தெரியும் இந்த கை வலினா என்ன அர்த்தம்னு. எல்லாரும் என்ன புலம்புனம் தெரியுமா? யாரோ ஒருத்தன் பேசுனதுக்கு நம்மளை கை தூக்க விட்டுட்டாங்களே. கொஞ்ச நேரத்துலலாம் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிக்கடி இந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் கையை உயர்த்த மோசே உயர்த்தி அசந்து போகிற நேரத்துலலாம் என்னுடைய அந்த சிறு பிராயத்தில் நடந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். பிரியமானவர்களே, கையை உயர்த்தியிருப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்முடைய உறுதித்தன்மையை நம்ம இழந்து விடுவோம் இல்லையா? ஆனால் இந்த அமலேக்கியனை மேற்கொள்ளணும்னா நீங்கள் உறுதியாக இருக்கணும். அங்கே நம்ம கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு பாடம் உறுதியாக இருங்கள், உறுதியாக இருங்கள். அப்போது இந்த உறுதித்தன்மையை இழக்கும் போதெல்லாம் ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. மோசே மட்டும் தனியாக அப்போ இருந்தால் கீழே அமலேக்கியன் அங்கே ஜெயித்திருப்பான். இப்போது மோசே அங்கே ஜெயித்ததற்கு காரணம், தேவ ஜனங்கள் யெகோவா நிஸ்ஸி என்று அங்கே ஆர்ப்பரித்ததற்கு காரணம், தேவனை மகிமைப்படுத்தினதற்கு காரணம், மோசே அந்த பெயரை வைத்ததற்கு காரணம், இப்பொழுது மோசேக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்காக ஆரோனும் ஊரும் மோசையோடு கூட நிற்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்போது எவ்வளவு அவசியம் பாருங்களேன். நீங்கள் தனித்திருந்தால் எனக்கு யாரும் தேவையில்லை, நான் பார்த்துக்கொள்வேன், எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இன்னொருவருடைய அந்த தயவு நமக்கு கிடைக்காவிட்டால், பிரியமானவர்களே, நான் தனித்து நின்னே நான் ஜெயிச்சிருவேன் நினைக்கிறவங்க எனக்கோ ஒரு நாள் தோற்று போவார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவர்கள் அசந்து போவார்கள். கவனம். அதனால தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் ஏற்ற துணையை ஆதாமுக்கு ஏற்படுத்தினார். கண்டிப்பாக நமக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் வேண்டும். நமக்கு நிச்சயமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் வேண்டும். நிச்சயமாக நமக்கு துணையாய் நின்று நமக்கு சப்போர்ட் பண்ணுகிற, நமக்காக ஜெபிக்கிற, நமக்கு ஆலோசனை சொல்லுகிற நபர்கள் தேவை. பிரியமானவர்களே, இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனவே இங்கே மோசேயுடைய கை தளர்ந்து போகிறது. அப்படி தளர்ந்து போகிற நேரம் என்ன நடந்துச்சு பாருங்களேன். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறு பக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. அதாவது உறுதியாய் இருந்தது. அவன் கை உறுதியாய் இருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49:24. ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான்.
ஆனாலும் என்று வாசிக்கிறோம் அல்லவா? எதுக்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? 23, வில் வீரர் யோசேப்பை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி யோசேப்பை மனமடிய செய்கிறது. அவனை பகைக்கிறார்கள், அவன் மேல் அங்கே அம்புகளை எய்கிறார்கள். ஆனாலும் அவன் வில் உறுதியாயிருந்தது. யோசேப்பின் வில் உறுதியாயிருந்தது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, யோசேப்பின் வில் உறுதியாயிருந்தது. இன்றைக்கு தேவன் நம்முடைய வில்லை உறுதிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும். உங்கள் கை தளரக்கூடாது. பிரச்சனையை கண்டு தளர்ந்து போயிட்டீங்களா? உங்களுடைய போராட்டங்களை கண்டு தளர்ந்து போயிட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி என்னுடைய வில் உறுதியா இருக்கணும். நான் என் உறுதித்தன்மையிலிருந்து நான் விழக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. உங்கள் உறுதித்தன்மையை யார் கெடுக்கிறது? உங்கள் உறுதித்தன்மையிலிருந்து அங்கே உங்களை கெடுக்க, உங்களுடைய அந்த உறுதித்தன்மையை, ஸ்திரத்தன்மையை நீங்கள் இழக்க நிறைய சம்பவங்கள் உங்களை சுற்றி நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களா? நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறவங்களா? நீங்கள் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறவர்களா? தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக நிற்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை அழைப்பு பெற்றவங்களா? அப்படின்னா உங்களை மனமடிவாக்க, உங்களுக்கு விரோதமாக எழும்ப, உங்களை பகைக்க ஒரு கூட்டம் உங்களை சுற்றி நிற்கும். அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள் நீங்கள் உறுதிப்பட்டவர்களா, அசையாதவர்களா, உங்கள் கிரியைகளை பலப்படுகிறவர்களா மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இனி மோசேயின் கை தளர்ந்தது போல இனி உங்கள் கை தளரக்கூடாது. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உறுதியோடு கூட நிற்க ஜெபியுங்கள். உறுதியாய் நிற்க தீர்மானம் பண்ணுங்க. எதிலெல்லாம் உறுதியாக இருக்கணும் என்பதை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய உறுதித்தன்மையை எப்படி, எந்தெந்த காரியத்தில் நம்ம அங்கே காத்துக்கொள்வது, எப்படி காத்துக்கொள்வது என்பதை நாளிலிருந்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் உறுதித்தன்மையை இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை யார் பகைத்தாலும், ஆண்டவரே, எங்களை யார் மனமடிவாக்கினாலும், வில் வீரர்கள் எழுந்து எங்களை மனமடிவாக்க முயற்சித்தாலும் எங்கள் வில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவரே, அந்த கிருபையை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உறுதியாய் நிற்கக்கூடிய பலனை ஆண்டவரே நீர் பரத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு தந்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கூட இருங்க, நடத்துங்க, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தப்பனே, நீர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15 58 இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 15 58 இன்றைக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 15:58. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியினுடைய 2024-25 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் IAS IPS ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை UGO PGO முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.